இடைவெளிக்கு முன் நான் சொன்னது போல அமைச்சர் ரகுபதி, அதே போன்று முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர், அதே போன்று காங்கிரஸ் தலைவர்களின் முக்கிய தலைவர், அதாவது திருநாவுக்கரசரின் மகன் ராமச்சந்திரன் போட்டியிடும் தொகுதி அறந்தாங்கி. எனவே அங்கு எப்படி இருக்கு என்பதை தான் பார்க்க இருக்கிறோம். எனவே புதுக்கோட்டை மாவட்டத்திலே 6 தொகுதிகள் இருக்கின்றன. ஆலங்குடி திமுக என்று இருக்கிறது. இந்த முறை ஆலங்குடி எப்படி இருக்கும்? ஆலங்குடி மீண்டும் திமுக, அறந்தாங்கி திமுக இந்த முறை மீண்டும் திமுக பிளஸ் காங்கிரஸ் வருகிறது. எனவே டி ராமச்சந்திரன் வெற்றி பெற வாய்ப்பு என வந்திருக்கிறது. திருநாவுக்கரசரின் மகன். கந்தர்வக்கோட்டை திமுக இந்த முறை இழுபறி. புதுக்கோட்டை திமுக இந்த முறை இழுபறி. புதுக்கோட்டை இழுபறி என்று வந்திருக்கிறது. மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது திருமயம் அமைச்சர் தொகுதி எப்படி இருக்கு? திமுக இழுபறி. புதுக்கோட்டையில் நாம் 3 இழுபறி வந்திருக்கு. விராலிமலை அதிமுக அது எப்படி இருக்கு? அதிமுக. விஜயபாஸ்கர் வெற்றி பெற வாய்ப்பு என வந்திருக்கிறது. ஆனால் 3 இழுபறி என்று வந்திருக்கிறது. புதுக்கோட்டையில் 2 உதயசூரியன், ஒரு இரட்டை இலை, 3 இழுபறி என்று வந்திருக்கிறது. எந்த பக்கம் போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது? இதற்கு காரணம் வாக்கு பிரிக்கும் தாவேகாவின் செயல்தான் என்று தெரிகிறது. அந்த அளவுக்கு வாக்குகளை பெரிய அளவில் பிரிக்கிறது தாவேகாவும் நாம் தமிழரும் என்று பார்க்க வேண்டியிருக்கிறது. புதுக்கோட்டையில் நேரடியான மதுரைக்கு செல்வோம். மிக முக்கியமான மாவட்டங்களில் ஒன்று மதுரை. மதுரையிலே மொத்தம் 10 தொகுதிகள் இருக்கின்றன. மதுரை மத்திய தொகுதி திமுக இந்த முறை எப்படி இருக்கும்? பிடிஆர் இழுபறி. பிடிஆர் சுந்தர் சி போட்டியிடுகின்ற தொகுதியிலே இழுபறி என்று வந்திருக்கிறது. மதுரை கிழக்கு இதுவும் திமுக என்று வந்திருக்கிறது. மதுரை மேற்கு அதிமுக இந்த முறை எப்படி இருக்கும்? இந்த முறையும் அதிமுக. மதுரை வடக்கு அதிமுக இந்த முறை எப்படி இருக்கும்? மதுரை வடக்கு திமுக என்று வந்திருக்கிறது. எனவே மதுரை தெற்கு எப்படி இருக்கும்? பூமிநாதன் அதிமுக சார்பில் எப்படி இருக்கிறார்? எனவே அங்கு மதுரை தெற்கிலும் திமுக பிளஸ் என்று தான் வந்திருக்கிறது. அடுத்த 5 தொகுதியில் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். மேலூர் எப்படி இருக்கும்? மேலூர் அதிமுக கோட்டை, மீண்டும் அதிமுகவின் கோட்டை தான் என நிரூபிக்கிறது. சோழவந்தான் திமுக இந்த முறை திமுக தக்க வைக்கிறது. திருப்பரங்குன்றம், பரபரப்பான திருப்பரங்குன்றத்தில் அதிமுக என்று வந்திருக்கிறது. அதிமுகவின் கோட்டை அது. திருமங்கலம் அதிமுக இந்த முறையும் அதிமுக என்று வந்திருக்கிறது. உசிலம்பட்டி எப்படி இருக்கும்? உசிலம்பட்டி அதுவும் அதிமுகவின் கோட்டை. எனவே வழக்கம் போல் அதிமுக மதுரையில் சிறப்பாக செயல்படுகிறது. 4 உதயசூரியன், 5 இரட்டை இலை, 1 இழுபறி என்று வந்திருக்கிறது. அடுத்ததாக திருப்பத்தூர் மாவட்டத்திலே ஒரு திருப்புமுனை காத்திருக்கிறது. என்ன திருப்புமுனை என்று பார்ப்போம். ஆம்பூரிலே திமுக என்று வந்திருக்கிறது. இந்த முறையும் திமுக என்று வந்திருக்கிறது. ஜோலார்பேட்டை எப்படி இருக்கும்? ஜோலார்பேட்டையிலே கவிதா தண்டபணி, KC வீரமணி முன்னாள் அமைச்சர் இழுபறி என்று வந்திருக்கிறது. ஜோலார்பேட்டையில் இழுபறி. திருப்பத்தூர் திமுக இந்த முறை தமிழக வெற்றி கழகம் தன்னுடைய கணக்கை தொடங்குகிறது. தமிழக வெற்றி கழகம் திருப்பத்தூரிலே